நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை, விவிலிய தேடல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை, இறந்தோருக்காக வேண்டுதல். அந்நாட்களில் யூதா தம் படையை திரட்டிக் கொண்டு அதுல்லாம் நகரை அடைந்தார். 7ஆம் நாள் வந்தபோது அவர்கள் தங்கள் வழக்கப்படி தங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டு அவ்விடத்தில் ஓய்வு நாளை கடைபிடித்தார்கள். போரில் மடிந்தவர்களின் சடலங்களை எடுத்து அவர்களுடைய மூதாதையரின் கல்லறைகளில் உறவினர்களோடு அடக்கம் செய்ய வேண்டியிருந்ததால் அவற்றை கொண்டு வரும்படி மறுநாள் யூதாவும் அவருடைய ஆள்களும் புறப்பட்டார்கள். ஆனால் யூதர்கள் அணியலாகாது என்று திருச்சட்டம் தடை செய்திருந்த யாம்னியாவிலிருந்த சிலைகளின் அடையாளங்கள் கொலை உண்ட ஒவ்வொருவரின் ஆடைக்குள்ளும் தென்பட்டன. இதனால்தான் அவர்கள் மடிந்தார்கள் என்பது அப்போது எல்லோருக்கும் தெளிவாயிற்று. ஆகவே மறைவானவற்றை வெளிப்படுத்துகிற நீதியுள்ள நடுவராகிய ஆண்டவரின் செயல்களை எல்லாரும் போற்றினார்கள். அந்த பாவத்தை முற்றிலும் துடைத்தழிக்குமாறு வேண்டிய வண்ணம் மன்றாட்டில் ஈடுபட்டார்கள். பாவத்தினின்று அகலும்படி பெருமகனார் யூத மக்களுக்கு அறிவுரை கூறினார். ஏனெனில் பாவத்தின் விளைவாக மடிந்தவர்களுக்கு நேர்ந்ததை அவர்கள் தங்கள் கண்ணாலேயே பார்த்தார்கள். விவிலிய தேடல். திருப்பாடல் 35 பகுதி 9. நற்செயலே நன்மை தரும். நீதியின் சூரியனாய் வந்தீரே, என் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றினீர். உம் இரத்தத்தால் என்னை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கினீரே, என்னை பரிசுத்தமாக்கினீரே. மகிமையின் அன்பர்களே, கடந்த வார நமது விவிலிய தேடலில் நீதியை நிலைபெறச் செய்வோம் என்ற தலைப்பில் 35வது திருப்பாடலில் 23 முதல் 26 வரை உள்ள இறைவசனங்கள் குறித்து தியானித்தோம். இவ்வாரம் அதனைத் தொடர்ந்து வரும் 27, 28 ஆகிய 2 இறைவார்த்தைகள் குறித்து தியானித்து இத்திருப்பாடலை நிறைவுக்கு கொணர்வோம். இப்போது இறை ஒளியில் அவ்வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். என் நேர்மை நிலைநாட்டப்படுவதை விரும்புவார் ஆரவாரத்துடன் அக்களிக்கட்டும். ஆண்டவர் எத்துணை பெரியவர், அவர் தம் அடியாரின் நல்வாழ்வை காண விரும்புவோர் என்று எப்பொழுதும் சொல்லட்டும். அப்பொழுது என் நா உம் நீதியை எடுத்துரைத்து நாள் முழுதும் உம் புகழ் பாடும். அன்பர்களே, யூதர்கள் மறதிக்கென்று ஒரு தேவதை இருப்பதாக நம்புகின்றார்கள். அந்த தேவதை ஒருவரின் மூக்கில்தான் முத்தமிடுமாம். அப்படி முத்தமிட்டால் அந்த நபருக்கு நினைவாற்றல் போய்விடுமாம். மேலும் இந்த தேவதை மறதியை உருவாக்கி நற்செயலை மட்டுமே செய்யும் என்றும் யூதர்கள் நம்புகிறார்கள். அதற்கு எடுத்துக்காட்டாக கதை ஒன்று கூறப்படுகின்றது.
கொலை குற்றத்திற்காக யூத வணிகர் ஒருவரை அரசு கைது செய்தது. அவர் அப்பாவி, நிரபராதி, யாரோ ஒருவர் செய்த கொலைக்காக அவ்வணிகரை கைது செய்து தூக்கு தண்டனை விதித்துவிட்டது அரசு. தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு முந்தின நாள் அந்த யூத வணிகரின் குடும்பம் அவரை காண வந்திருந்தது. அவர்களிடம் அவர் கண்ணீர் விட்டு அழுது எப்படியாவது தன்னை காப்பாற்றுமாறு வேண்டினார். அவரின் குடும்பத்தாருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அவர்களும் கலங்கி போய் நின்றார்கள். அவர்கள் வீட்டிற்கு வந்ததும் மறதியின் தேவதையிடம் மண்டியிட்டு வணங்கி அவரை காப்பாற்றுமாறு கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். மறுநாள் காலை அவ்வணிகரை தூக்கிலிடுவதற்காக கூட்டிக் கொண்டு போனார்கள். ஒருவரை தூக்கிலிடுவதற்கு முன்பு அவர் எதற்காக தூக்கிலிடப்படுகிறார் என்ற காரணத்தை விளக்கும் நீதிபதியின் ஆணையை வாசிப்பது வழக்கம். அன்று அந்த ஆணையை காணவில்லை. அச்சிறையின் அதிகாரி மறதியில் அதனை எங்கோ வைத்துவிட்டார். உடனே அதனை தேடி கண்டுபிடிக்குமாறு அந்த சிறை அதிகாரி காவலர்களிடம் உத்தரவிட்டார். ஆனால் அவர்கள் எவ்வளவோ தேடியும் அதனை கண்டுபிடிக்க முடியவில்லை. உடனே நீதிபதியிடம் சென்று அவ்வழக்கை பற்றி கூறி புதிய ஆணையை பெற்று வரும்படி சிறை அதிகாரி உத்தரவிட்டார். 2 காவலர்கள் உடனடியாக நீதிபதியின் வீட்டிற்கு சென்றார்கள். அவருக்கோ அந்த வழக்கை பற்றிய விவரங்கள் எதுவும் நினைவில் இல்லை. அவருக்கு எல்லாமே மறந்து போய்விட்டது. அவர் நீதிமன்றத்தின் பதிவாளரிடம் சென்று விவரங்களை வாங்கி வரும்படி கூறினார். உடனே காவலர்கள் பதிவாளரை தேடி ஓடினர். அவருக்கும் அது என்ன மாதிரியான வழக்கு, என்ன தீர்ப்பு வழங்கப்பட்டது என்றெல்லாம் மறந்து போய்விட்டது. முடிவில் அரசு உத்தரவில்லாமல் தண்டிக்க முடியாது என்று கூறி அவ்வணிகரை விடுதலை செய்துவிட்டனர். அவர் வீடு திரும்பியவுடன் இந்த அதிசயம் எவ்வாறு நிகழ்ந்தது என்று தன் மனைவி மக்களிடம் கேட்டார். அப்போது மறதியின் தேவதை அவர்கள் முன் தோன்றி, ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக நான் தான் அவர்கள் மூக்கில் முத்தமிட்டேன் என்று கூறியது. அப்போது அனைவரும் மகிழ்ச்சியடைந்து அந்த மறதியின் தேவதைக்கு நன்றி கூறினர். அன்பர்களே, இந்த திருப்பாடல் தொடங்கும் போது, ஆண்டவரே, எனக்கு எதிராய் வழக்காடுவோருடன் வழக்காடும், என் மீது போர் தொடுப்போரோடு போர் புரியும் என்ற இறைவசனத்துடன் தான் தொடங்குகிறது. இந்த திருப்பாடல் முழுவதும் எதிரிகளின் கொடுஞ்செயல்கள், கோக்குமாக்கு வேலைகள், குழிபறிக்கும் செயல்கள், வஞ்சக எண்ணங்கள், பழிவாங்கும் செயல்கள் ஆகியவற்றை குறித்து தாவீது அரசர் புலம்பி அழுது கடவுளிடம் முறையிடுவதை பார்த்தோம். அதாவது எதிரிகளை குறித்து வேதனை, வருத்தம், ஏமாற்றம், கைவிடப்படல், இகழ்ந்துரைக்கப்படல், எள்ளி நகையாடப்படல், ஒன்றுமில்லா நிலைக்கு தள்ளப்படல், நெருக்கடியான நிலையில் சிக்கித் தவித்தல், சாவின் படுகுழி தரும் வேதனையை அனுபவித்தல் என அவநம்பிக்கையான மனநிலையில் தாவீது காணப்பட்டாலும், இறுதியில் என் நா உம் நீதியை எடுத்துரைத்து நாள் முழுதும் உம் புகழ் பாடும் என ஆண்டவரின் அரும்பெரும் செயல்களுக்காக அவருக்கு நன்றி கூறி முடிக்கின்றார் தாவீது. மேலும், என் கடவுளே, என் எதிரிகளினின்று என்னை விடுவித்தருளும், என்னை எதிர்த்து எழுவோரிடமிருந்து எனக்கு பாதுகாப்பளித்தருளும், தீமை செய்வோரிடமிருந்து எனக்கு விடுதலை அளித்தருளும், கொலைவெறியரிடமிருந்து என்னை காத்தருளும். ஏனெனில் அவர்கள் என்னை கொல்வதற்காக பதுங்கியுள்ளனர், கொடியவர் என்னை தாக்க திட்டமிட்டுள்ளனர் என்று கூறினாலும், நானோ உமது ஆற்றலை புகழ்ந்து பாடுவேன், காலையில் உமது பேரன்பை பற்றி ஆர்ப்பரித்து பாடுவேன். ஏனெனில் நெருக்கடியான வேளையில் நீர் எனக்கு அரணும் அடைக்கலமுமாயிருந்தீர். என் ஆற்றல் நீரே, உம்மை போற்றி புகழ்வேன். ஏனெனில் கடவுள் எனக்கு அரண், கடவுளே எனக்கு பேரன்பு என்று பாடுகிறார். இருளின் பள்ளத்தாக்கில் நின்று தூக்கி எடுத்தீரே, நித்திய ஜீவன் எனக்கு தந்து புது வாழ்வு தந்தீரே. இருளின் பள்ளத்தாக்கில் நின்று தூக்கி எடுத்தீரே, நித்திய ஜீவன் எனக்கு தந்து புது வாழ்வு தந்தீரே. மகிமையின் ராஜா நீரே, மாட்சிமை உடையவரே.
பிரியமானவர்களே, தாவீது அரசரிடம் மட்டுமல்ல, இறைவாக்கினரான எரேமியாவிடமும் இதே மனநிலையைத்தான் பார்க்கின்றோம். வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல் இருந்தேன். அவர்கள் எனக்கு எதிராய் மரத்தை பழத்தோடு அழிப்போம், வாழ்வோரி நாட்டிலிருந்து அவனை அகற்றிவிடுவோம், அவன் பெயர் மறக்கப்படட்டும் என்று சொல்லி சதித்திட்டம் தீட்டியதை நான் அறியாதிருந்தேன் என்று தனது எதிரிகள் குறித்து ஆண்டவரிடம் முறையிட்டாலும், படைகளின் ஆண்டவரே, நீ நேர்மையோடு தீர்ப்பிடுபவர், உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் சோதித்தறிபவர். நீர் அவர்களை பழிவாங்குவதை நான் காண வேண்டும், ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன் என்று ஆண்டவரிடம் சரணடைகின்றார். ஆக கடவுளிடம் முழு நம்பிக்கை கொண்டுள்ள எந்த ஒரு இறையடியாரிடமும் இதே மனநிலைதான் காணப்படும். பொதுவாக தீயவர்கள் நன்மையை வெறுத்து தீமையை மட்டுமே குறிக்கோளாக கொள்கின்றனர். ஆனால் நல்லவர்கள் தீமையை வெறுத்து நன்மையை மட்டுமே தங்களின் குறிக்கோளாக வைத்துக் கொள்கின்றனர். இதில் கொடுமை என்னவென்றால், தீயவர்கள் தங்களிடம் உள்ள வேண்டாத ஒன்றை நல்லது என்று நம்ப வைத்து நல்லவர்களிடம் உள்ள நன்மைகளையும் எடுத்துக்கொள்வதுதான். நல்லவர்களும் வேறு வழியே இல்லாமல் அதனை ஏற்றுக்கொள்ள கட்டாயப்படுத்தப்படுகின்றனர். இன்றைய இந்தியாவின் நிலையும் இதுதான். உலக அரங்கில் இந்தியாவை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்கின்றோம் என்பதன் பெயரில் பெரும் பணக்காரர்கள் ஆளும் வர்க்கத்தினரின் துணையோடு நாட்டின் வளங்களை கொள்ளையடித்து வருகின்றனர். இதன் காரணமாகவே ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் இடையே நிலவும் இடைவெளிகள் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே போகின்றன. ஏதாவது ஒரு வகையில் ஆளும் வர்க்கமும் அதிகார வர்க்கமும் தங்களின் செல்வாக்கையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி ஏழை எளியவர்களை நசுக்கிக் கொண்டிருக்கின்றன. ஏழைகளும் மீள முடியாமல் இந்த அடிமைத்தனத்தை சகித்து கொண்டு தாங்கள் மீண்டு எழுவதற்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைத்து விடாதா என்ற நம்பிக்கையில் காலத்தை கழித்து வருகின்றனர். ஆனாலும் இவர்களில் சிலர் மட்டுமே இறுதி வரை உறுதியாக தீமைக்கு எதிராக போராடி வருகின்றனர். தாவீதை பொறுத்த மட்டில் சவுல் விரித்த சதிவலையில் சிக்கிக் கொள்ளாமல் அவர் ஏற்படுத்த விரும்பிய தீமையின் விளைவுகளைக் கண்டு தப்பித்துக் கொள்ளும் பொருட்டு கடவுளிடம் மட்டுமே சரணடைகின்றார். இதன் காரணமாகவே தொடக்கத்தில் அவர் விரக்தி நிலைக்கு தள்ளப்பட்டாலும் இறுதியில் கடவுளிடம் தான் கொண்டிருக்கும் ஆழமான இறை நம்பிக்கையால் மீட்பு பெறுகின்றார். அத்துடன் அவருக்கு தீமை விளைவிக்க விரும்பிய அவரது எதிரிகளின் பேரழிவினையும் காண்கின்றார். ஆகவே அன்பு நிறைந்தவர்களே, நமக்கு தீமை விளைவிப்பவர்களை பழிவாங்க வேண்டும் என்பதை காட்டிலும் அவர்களை கடவுளின் கரங்களில் விட்டுவிட்டு அவர் காட்டும் நேரிய பாதையில் நமது பயணத்தை தொடர்வோம். அதற்கான அருள்வரங்களை இறைவனிடம் இந்நாளில் இறைஞ்சி மன்றாடுவோம். உலர்ந்து போன என் வாழ்க்கையை உயிர்ப்பிக்க செய்தீரே, வறண்டு போன என் வாழ்வை செழிக்க செய்தீரே. உலர்ந்து போன என் வாழ்க்கையை உயிர்ப்பிக்க செய்தீரே, வறண்டு போன என் வாழ்வை செழிக்க செய்தீரே. மகிமையின் ராஜாவே, மாட்சிமை உடையவரே, மகிமைக்கு பாத்திரர் நீர், உம்மை ஆராதிப்பேன். மகிமைக்கு பாத்திரர் நீர், உம்மை ஆராதிப்பேன். நற்செயலே நன்மை தரும் என்ற தலைப்பில் இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். இன்றைய உலகின் நவீன சவால்களுக்கு மத்தியில் புனிதத்தை தழுவி கிறிஸ்துவின் முன்மாதிரியை நெருக்கமாக பின்பற்றுமாறு ஸ்பெயினின் அருள்பணியாளர்களை கேட்டுக்கொண்டுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. பிப்ரவரி 9 திங்களன்று ஸ்பெயினில் உள்ள மேத்ரித் உயர்மறை மாவட்டத்தில்
பிப்ரவரி 9, 10 ஆகிய 2 நாட்கள் இடம்பெற்று வரும் அருள்பணியாளர்களின் ஒன்றுகூடலை முன்னிட்டு அருள்பணியாளர்களுக்கு எழுதியுள்ள கடிதம் ஒன்றில் இவ்வாறு கேட்டுக்கொண்டுள்ளார் திருத்தந்தை. மதச்சார்பின்மை, கருத்து வேறுபாடு மற்றும் கலாச்சார மாற்றத்தின் அழுத்தங்களை ஒப்புக்கொண்டுள்ள திருத்தந்தை, இன்றைய அருள்பணியாளர்கள் பணிகள், முடிவுகள், பயன்கள் ஆகியவற்றில் மட்டுமே கவனம் செலுத்தாமல் இறைவேண்டல், நற்கருணை மற்றும் மெய்ப்பு பணிகளில் அடித்தளமாக கொண்ட கிறிஸ்துவுடன் இணைந்து மனிதர்களாக இருக்க அழைக்கப்படுகிறார்கள் என்று வலியுறுத்தியுள்ளார். முழுமையாக கிறிஸ்துவுக்கு உடையவர்களாக இருங்கள், தூய்மை உடையவர்களாக இருங்கள் என்று கூறிய அவிலாவின் புனித ஜானின் அறிவுரையை மேற்கோள் காட்டி அவர்களை புனித வாழ்வு வாழ்வதற்கு அழைப்பு விடுத்துள்ளார் திருத்தந்தை. இன்றைய உலகில் விசுவாசம் எளிதில் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் அல்லது முக்கியமற்றதாக கருதப்படலாம் என்று எடுத்துரைத்துள்ள திருத்தந்தை, இருப்பினும் கிறிஸ்துவுடனான வலுவான தொடர்பு உண்மையான நோக்கத்தை கண்டறியவும் கடவுளின் ஆழமான மறைபொருளை புரிந்து கொள்ளவும் அருள்பணியாளர்கள் மற்றவர்களுக்கு உதவி புரியவும் உதவுகிறது என்றும் விளக்கியுள்ளார். அருள்பணித்துவ உடன்பிறந்த உறவின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்துள்ள திருத்தந்தை, பணிவாழ்வில் தனிமைப்படுத்தல் மற்றும் தனிப்பற்றுக்கு எதிராகவும் எச்சரித்துள்ளார். அருள்பணியாளர்கள் தங்கள் சொந்த இறைவேண்டல் வாழ்க்கையை வளர்த்து கொள்ளவும், தங்கள் சமூகங்களுக்கு அர்ப்பணிப்புடன் பணியாற்றவும், விசுவாசிகள் கடவுளின் உடனிருப்பை தேட ஊக்குவிக்கவும் விண்ணப்பித்துக் கொண்டு தனது உரையை நிறைவு செய்துள்ளார் திருத்தந்தை. இத்தாலியில் 5 லட்சம் மக்கள் சுகாதார வறுமை நிலையில் வாழ்கின்றனர் என்றும், பிப்ரவரி 10 முதல் 16 வரை மருந்து சேகரிப்பு நாட்களில் மருந்தகத்தில் ஒரு மருந்தை நன்கொடையாக வழங்குவதன் வழியாக அவர்களுக்கு உதவ முடியும் என்றும் கூறியுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. பிப்ரவரி 10 செவ்வாயன்று வெளியிட்டுள்ள குறுஞ்செய்தி ஒன்றில் இவ்வாறு கூறியுள்ள திருத்தந்தை, சேகரிக்கப்பட்ட மருந்துகள் இத்தாலி முழுவதும் 2000க்கு மேற்பட்ட தொண்டு மற்றும் உதவி நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் என்றும், இதன் வழியாக அவை தேவைப்படுபவர்களுக்கு விநியோகிக்கப்பட முடியும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்தோனேசியாவில் உள்ள கிழக்கு நுசா தெங்காராவின் சிக்கா பகுதியில் உள்ள உள்ளூர் சட்டப்பேரவையில் கத்தோலிக்க அருள்பணியாளர்கள் மற்றும் அருள் சகோதரிகள் உட்பட மனித உரிமை ஆர்வலர்களின் கூட்டமைப்பு ஒன்று போராட்டம் ஒன்றை நடத்தியதாக யூகான் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேற்கு ஜாவாவிலிருந்து குறைந்தது 13 பெண்களை கடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு இரவு விடுதியின் மீது அந்நாட்டு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அக்கூட்டமைப்பு கோரியுள்ளதாகவும் எடுத்துக்காட்டியுள்ளது அச்செய்தி நிறுவனம். பாதிக்கப்பட்டவர்களுக்கு குறைந்த ஊதியம் வழங்கப்படுவதாகவும் சிலர் கருக்கலைப்பு செய்ய கட்டாயப்படுத்தப்படுவதாகவும் தெரிவித்துள்ள அக்கூட்டமைப்பு, பாதிக்கப்பட்ட ஒருவர் தனது ஒப்பந்தத்திற்கு எதிராக ஆண் வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டதாகவும், விருந்தினர்களில் ஒரு காவல் அதிகாரியால் அவர் பாலியல் முறைகேடு செய்யப்பட்டதாகவும் விவரித்துள்ளது. இது பற்றி கருத்து தெரிவித்துள்ள லெடலேரோ நிறுவனத்தின் அருள்பணியாளர் ஓட்டோ குஸ்தி மதுங் அவர்கள், தொழிலதிபர்களை அரசு வெற்றி பெறவிடக் கூடாது என்று கூறி சுரண்டலை நிறுத்துமாறு அந்நாட்டு அரசை வலியுறுத்தியுள்ளார். ஆஸ்திரேலியாவின் வாழ்க்கை செலவு நெருக்கடி குறித்து அரசுகள், வணிகங்கள் மற்றும் தனிநபர்கள் பொதுநலனுக்காக செயல்படுமாறு வலியுறுத்தி ஆஸ்திரேலிய கத்தோலிக்க ஆயர் பேரவை 2 சமூக நீதி அறிக்கைகளில் முதலாவதை வெளியிட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்டவர்களை வெறும் புள்ளிவிவரங்களாக மட்டுமே பார்க்க வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ள ஆஸ்திரேலிய கத்தோலிக்க ஆயர் பேரவையின் தலைவர் பேராயர் திமோதி ஜான் காஸ்தெல்லோ அவர்கள், இந்த பொருளாதார இன்னல்களுக்கு நம்பிக்கை, எதிர்பார்ப்பு மற்றும் அன்பு ஆகியவற்றுடன் பதிலளிக்குமாறு ஆஸ்திரேலியர்களுக்கு இந்த அறிக்கை அழைப்பு விடுக்கிறது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். கத்தோலிக்க சமூக போதனைகளை அடிப்படையாக கொண்டு மனித மாண்பு, ஒருமைப்பாடு மற்றும் ஏழைகளுக்கான முன்னுரிமை ஆகியவற்றை வலியுறுத்தியுள்ள அந்நாட்டு ஆயர்கள், தற்போதைய சூழல் பல ஆஸ்திரேலியர்களின் மாண்பு நிறைந்த வாழ்க்கையை பாதிப்பிற்குள்ளாக்குவதாக கவலை தெரிவித்துள்ளனர். இந்த அறிக்கையானது பரவலான உணவு பாதுகாப்பின்மை மற்றும் நிதி நெருக்கடி, குறிப்பாக மாநில பகுதிகளில் நிலவுவதை காட்டும் மக்களின் நேரடி அனுபவங்களையும் ஆராய்ச்சிகளையும் முன்னிலைப்படுத்தியுள்ளது. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. வணக்கம். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.